கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை லீட் பண்ணுவேன், நடத்துவேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் கஷ்டப்படக்கூடாது சார், வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்ன சார் வெளியிலலாம் விரோதி கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. நான் ஒரு வளர்றேன் அப்படின்னு சொன்னால் 4 பேர் ஹெல்ப் பண்ண வேண்டாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம், நல்ல வார்த்தை பேச வேண்டாமா? எனக்கு வார்த்தைகளில் அதையும் மனசை புண்படுத்துகிறதா காயப்படுத்துகிறதா என்ன சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் சாதிக்கணும், நாம் ஜெயிக்கணும், அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அற்புதமான பலன்கள். கோபத்தை கிரியேட் பண்ணுறா சார், கோபத்தை உருவாக்குறா சார், மனசை அழுத்தம் கொடுக்குறா சார். சரி, நீங்கள் மன ரீதியாக அழுத்தம் கொடுத்தா நீங்கள் பேக் அடிப்பீங்க எமோஷ்னலாக. அதனால் அது மாதிரி இருக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க் எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? நெவர் வரி அபவுட் தட். நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல நாள். இன்றைய தினத்தில் வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் நான் இது மீடியேட்டராக வந்துட்டுருக்கேன் சார். எனக்கு பார்த்திங்கன்னா கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது இன்றைய தினத்தில். கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு, சப்கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு அருமையான கிரகநிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு.